பொதுவாகவே இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறக்கிறதே பெரிய சாபக்கேடுங்க. அது ஒரு ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்கவுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், அவங்கவுங்களோட சர்க்கிளில், அவங்கவுங்களோட சொசைட்டியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் வருங்க. இதில் குறிப்பாக பெண்கள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்ந்து வர அந்த விதம், வீட்டில் இருக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், வீட்டாளுங்களே சேர்ந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற விதம், இது எல்லாமே என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நம்ம வாழ்கிறது 2026ன்னு. நீங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த 1980ஸ்லேருந்து 2008 வரைக்கும் இருந்த அந்த காலகட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அது கிடையாதுங்க. இப்போ வரைக்குமே பெண்களுக்கு அவங்கவுங்களோட வீட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறது மட்டும் இல்லாமல், பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், ஃபுல்லாகவே நீ வீட்டு வேலையை மட்டும்தான் பார்க்கணும், நீ எனக்கு அடிமையாக தான் இருக்கணும், பிறந்ததுலேருந்து கட்டி கொடுக்குற வரைக்கும் வீட்டுக்கு அடிமையாக இருக்கணும், கட்டி கொடுத்ததுக்கப்புறமா கட்டி கொடுத்த அந்த பையனுக்கு நீ அடிமையாக இருக்கணும், அவங்க வீட்டுக்கு அடிமையாக இருக்கணுங்கிற அந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான எண்ணங்களோட இந்த ஜென்ரேஷன்லேயும் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாம் நல்லா இருந்தால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்குலாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பழமொழின்னு சொல்ல முடியாதுங்க, இது உண்மையான ஒரு வாக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா, நம்ம நல்லா இருக்கிறது நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கோ, இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸுக்கு கூட அது பிடிக்காமல் போயிடும். என்னடா அவன் நம்ம கூடயே தான் இருந்தான், என்னடா அவன் நம்ம கூடயே தான் இருந்தா, இப்போ என்னடானா கார் வாங்கிட்டா, வீடு வாங்கிட்டா, நல்லா இருக்கிறாள், இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் பொறாமை மேலே பொறாமையாக அவங்களுக்கு அது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆகுனா செய்வன சூனியம், பிளாக் மேஜிக்ங்கிற மாதிரி கொண்டு போய் விட்டுருங்க. எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். ஒரு பொண்ணு அவங்களோட வீட்டாளுங்களாலேயே பிளாக் மேஜிக்கில் மாட்டுறாங்க. அந்த பிளாக் மேஜிக்கால் அவங்களோட உயிரே போகிற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில் நிறைய அமானுஷங்கள் நடந்திருக்குது. அதுலேருந்து அவங்க வெளியே வந்தாங்களா, இல்லை அவங்களுக்கு என்ன ஆச்சு, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பெங்களூரில் நடந்த ஒரு உண்மை கதையை தான் இன்றைக்கி நம்மளோட ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் சாருங்க. சாரு அவங்களோட நேட்டிவ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர். சின்ன வயசுலேருந்து அவங்க பெங்களூரில் தான் வளர்ந்துருக்குறாங்க, இப்போயும் அவங்க பெங்களூரில் தான் இருக்கிறாங்க. சாருவோட வீட்டில் அவங்க ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாங்க. லைக் சாருவோட தங்கச்சி ஸ்வேதா, அப்பா, அம்மா, தம்பி வருண். குடும்பம்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட குடும்பம் பெரிய குடும்பமாங்க பெங்களூரில். அதாவது சாருவோட அம்மாவோட ஃபேமிலி 82% தான் மொத்தம். சாருவோட தாத்தாக்கு, அதாவது சாருவோட அம்மாவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு 106 வயசு ஆகுதாங்க. அவர் இப்போ இல்லை, இறந்துட்டாரு. ஆனால் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு 106 வயசாங்க. கிட்டத்தட்ட 4 ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க ஒரே வீட்டில், ஒரு பங்களா மாதிரியான வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இது சாருவோட அம்மாவோட ஃபேமிலி பற்றி இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொன்றா சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். தெளிவாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியுங்க. இப்போ சாருவோட அம்மாவோட வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வெல் எஜுகேட்டட்லாம் கிடையாது, சும்மா லைட்டாக படிச்சிருக்கிறாங்க. அதுவும் அந்த காலத்து ஆட்கள் தான் அதிகமாங்க. அதனாலேயே அவங்களோட மைண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா, பொண்ணுனா எதுக்கு படிக்கணும், ஒரு 8ஆம் கிளாஸ் படித்தா போதும், இல்லை ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தா போதும், அவள் எப்படினாலும் வீட்டில் தானே வேலை பார்க்க போகிறா, எதுக்கு அவளை படிக்க வைக்கணும், எதுக்காக அவளை ஒரு இடத்துல உட்கார வச்சு டெசிஷன் மேக்கிங்லாம் கேட்கணும். லைக் அவங்களோட வீட்டில் உட்காந்து எதனா ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க, எதனா ஒரு வீடு வாங்க போகிறோம், இல்லை எதனா ஒரு விஷயம், ஒரு தொழில் பண்ண போகிறோம், இல்லை எதனா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி வீட்டில் உட்காந்து பேசுவாங்க இல்லையா, சாப்பிடும் போதெல்லாம் பேசுவாங்க, சிலர் நார்மலாக தூங்குறதுக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டு போவாங்க. அந்த மாதிரி பேசும்போது கூட ஒரு பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்களாம், பசங்களாக தான் உட்காந்து பேசணுமா, பொண்ணுங்க யாருமே அந்த இடத்துக்கு வரக்கூடாதான், அந்த பொண்ணுங்க கிட்ட டிசிஷனே கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கிற ஒரு எஜுகேட்டடே இல்லாத பீப்புள்ஸ் தான் அவங்களோட அம்மா சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே. அதனாலேயே சாருவோட அப்பாவுக்கு சாருவோட அம்மா ஃபேமிலியை பிடிக்காதாங்க, அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டாராம். ஏன்னா இவங்க 2 பேருமே லவ் மேரேஜ் தான். சாருவோட அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை எதிர்த்துட்டு தான் கல்யாணமும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏற்றுக்கிறாங்க. சரி, ஓகே, குழந்தைலாம் பிறந்துருச்சு. சாரு பிறந்ததுக்கப்புறமா தான் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படியே சாருவோட அப்பாவோட ஃபேமிலியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சாருவோட அப்பா ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்பவே வெல் எஜுகேட்டட், ரொம்பவே பணக்காரங்களாங்க. அவங்களும் பணக்காரங்க தான், இவங்களும் பணக்காரங்க தான். ஆனால் இவங்க அப்படியே கொஞ்சம் அவங்களோட தாட் ப்ராசஸ்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருப்பாங்க. எப்படின்னா, ஒரு பொண்ணுனா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்,
அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்டுட்டு தான் முடிவு எடுக்கணும். அது அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் வீட்டில் வந்து எதனா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த முடிவு ஃபைனல் பண்ணப்படுமா. அது போக பொண்ணுனாலுமே வேலைக்கு போகணும், அவங்க இஷ்டப்பட்டதை படிக்கணும், அவங்க இஷ்டப்பட்ட வேலைக்கு போகணுங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ் உள்ளவங்க தான் இவங்களோட அப்பா ஃபேமிலி, அப்பா சைடில் இருக்கிறவங்க. அப்பா அப்படி தான் வளர்ந்துருக்கிறாரு. சாரு சின்ன வயசுலேருந்தே அவங்களோட அப்பா அம்மா கிட்ட தான் வளர்ந்துருக்கிறாங்க பெங்களூரில். இவங்க எல்லாருமே பெங்களூர் தான். அதாவது அம்மாவோட அப்பா, அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே 82% இருக்கிறாங்கன்னாங்க இல்லையா, அவங்களும் பெங்களூரை சேர்ந்தவங்க தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிறவங்க. ஒரு இப்போ நம்ம மதுரையில் இருக்கிறோன்னா சென்னையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க. இப்போது சின்ன வயசுலேருந்தே சாருவோட தங்கச்சி இருக்கிறாங்க இல்லையா, ஸ்வேதா, அவங்களோட அம்மாவோட வீட்டாளுங்க கிட்ட தான் வளர்கிறாங்க. அது சாருவோட அப்பாவுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க எல்லாருமே குறுகிய மனப்பான்மை உடையவங்க. அவங்கக்கிட்ட பொம்பளை பிள்ளையை நம்பி ஒப்படைக்க முடியுமா, என் பொண்ணை வந்து ஸ்லேவ் ஆக்கிடுவாங்க, அதாவது அடிமையாக ஆக்கிடுவாங்க, அவங்க பொண்ணுங்களை வந்து அடிமையாக தான் பார்க்குறாங்க இப்போ வரைக்குமே, அவங்கக்கிட்ட என்னோடய பொண்ணை அனுப்ப மாட்டேன்னு சொல்லி எவ்வளவோ சண்டை போட்டிருக்கிறாரு. ஆனால் சாருவோட அம்மா அப்படிலாம் கிடையாது, பேத்தியை வந்து எப்படி பார்த்துப்பாங்க, நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வளர்ந்தது. ஸ்வேதா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அவங்களோட தாத்தா வீட்டிலேருந்து தான் வளர்கிறாங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் இவங்க கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. இப்போது அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியே மாறுதுங்க காலப்போக்கில். எப்படின்னா, பொண்ணுனா வெளியே வந்து யாரா பேசிகிட்டு இருக்கிறாங்க வீட்டிலனா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, இது எல்லாத்தையுமே பார்த்து வளர்ந்த பொண்ணு தான் ஸ்வேதா. சாரு அப்படி கிடையாதுங்க. நமக்கு இந்த கதையை அனுப்புனாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. அவங்க ரொம்பவே போல்டான பொண்ணு, எதுனாலும் மூஞ்சிக்கு நேராக கேட்குற பொண்ணு. அவங்க அப்பா அப்படி வளர்த்துருக்கிறாரு. ஆண் பெண்கிற அந்த வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான். ஒரு இடத்துல எனக்கு தப்புன்னு படிச்சுன்னா நான் கேள்வி கேட்பேங்கிற மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு தான் சாரு. சாரு அவங்களோட தம்பி, அவங்களோட அம்மா, அதாவது சாருவோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலி இருக்கிறாங்க இல்லையா, அந்த 82 பேர், அவங்க தாத்தா கூட 106 வயசு, அவங்களோட வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு 2 தடவையோ போயிட்டு வர்றது வழக்கமாங்க. அப்படி இவங்க போகும்போது இவங்களோட தங்கச்சியை பார்ப்பாங்களாம், சாரு ஸ்வேதாவை. அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி அடங்கி உடங்கி இவங்களையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்களா, இங்கெல்லாம் போகக்கூடாது, அவங்க திட்டுவாங்க, சித்தப்பா திட்டுவார், அங்கே பெரியப்பா திட்டுவார், மாமா திட்டுவார், தாத்தா அடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயமுடுத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்களாம். சாரு அதுக்கெலாம் காது இது பண்ணிக்க மாட்டாங்களாங்க. இங்கே பாரு, அப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்பா எப்படி வளர்த்தாரு நம்மளை, அப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ என்ன இங்கே வந்து இப்படி வளர்ந்துட்டு இருக்கிற, அதுக்கு தான் அப்பா உன்னை அனுப்ப மாட்டேன்னு சொன்னால் கூட அழுவாங்களாம். ஐயோ இந்த மாதிரி நான் சொன்னேன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பயந்துக்கிட்டு ஓடிடுவாங்களாங்க. இப்போது சாரு இந்த வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாருவோட அப்பா இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே, இப்போ ஒரு 10 நாள் அவங்க தங்க போகிறாங்க, சாருவோட அம்மா அப்புறம் அவங்க தம்பி 3 பேரும் தங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா வரமாட்டாராம். எத்தனை தடவை கூப்பிட்டோம் அவங்க அப்பா மட்டும் நான் வரவே மாட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, இல்லைப்பா நாங்களாம் போயிட்டோன்னா நீ என்னத்தை சாப்பிடுவ, இங்கே எப்படி சாப்பிடுவ, இல்லை எனக்கு சமைக்க தெரியும், நானே சமைச்சு இங்கே சாப்பிட்டுக்கிறேன். கூப்பிட வரும்போதும் அங்கே போய் சாப்பிட மாட்டாராம். அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்களாம், சாப்பிடவே மாட்டாராம். இல்லைம்மா எனக்கு வேணாம், இருக்கட்டும், நீங்கள் சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருவாராங்க. 15 நாளுக்கு தேவையான அந்த காய்கறி, அந்த மளிகை சாமான் எல்லாத்தையுமே 20 நாளைக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துருவாராம். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட அவங்ககிட்டே கொடுத்துட்டு வந்துருங்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருவாராம். அது போக நான்வெஜ் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்களாம் சாருவோட வீட்டில். அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட காசு இல்லாமல் கிடையாது. அதாவது இந்த நம்ம ஹிந்துஸ் முறைப்படி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விரதம் சொல்லுவாங்க இல்லையா, முருகருக்கு, சிவனுக்கு, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விரதம் இருக்கிறப்ப சாட்டர்டே சண்டே மட்டும்தான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சண்டே மட்டும்தான் அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்களாம். அப்படி சண்டே நான்வெஜ் சாப்பிடும்போது கூட அவங்க தாத்தா வீட்டுக்கு போனப்போ சாருவோட அப்பா வாங்கி அனுப்பி விட்டுருவாராம். இவங்களோட ஃபேமிலிக்கு தேவையான கறியை மட்டும் எவ்வளோன்னு சொல்லி நான் வாங்கி அனுப்புகிறேன், நீங்கள் அதை சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி அனுப்பி விட்டுருவாராம். இதெல்லாம் ஏங்கிறது சாருக்கு புரியவே புரியாதாங்க. அப்பா வந்து ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எதுக்கு வந்து தாத்தா ஃபேமிலி வந்து ரொம்ப ஓகே ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம், அதுக்குன்னு ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூட கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் சின்ன வயசில் அவங்களுக்கு தோணுமாங்க. ஆனால் வளர தான் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. என்னன்னா, சாரு வளர்ந்ததுக்கப்புறமா 11th ஸ்டாண்டர்ட், அதாவது இந்த இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம், அங்கே பெங்களூர்லலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பியூசி செகண்ட் பியூசின்னு சொல்லுவாங்களாங்க. அதாவது படிக்க போகிற காலேஜோடு சேர்ந்தே 11th 12th வந்து படிக்கிற மாதிரி இருக்குமா, அதுக்கு வந்து எக்ஸாம்லாம் எழுதி போகிற மாதிரி இருக்குமா. அதை பெரிய லிஸ்ட்டாக சொன்னாங்க. மேபி பெங்களூரில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு பியூசி படிக்கும்போது அவங்களோட தாத்தா வீட்டுக்கு போவாங்களாம். அதாவது வழக்கம் போல் சின்ன வயசுலேருந்து போகிற மாதிரி தான் போவாங்களாம். இப்போது அவங்களோட தங்கச்சி ஸ்வேதாவும் இவங்க அப்பா அம்மா கூட தான் வளர்கிறாங்க, தாத்தா வீட்டில் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா 8th ஸ்டாண்டர்ட்லேயே அந்த பொண்ணு இங்கே வந்துட்டாங்கன்னு. 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாவும் அவங்க ஒரு குறுகிய மனப்பான்மையில் தான் இருப்பாங்களாங்க. இன்னுமே அந்த இம்பேக்ட்லேருந்து அவங்க வெளியே வரலை. அவங்க அப்பா அடிக்கடி அவங்க அம்மாவை திட்டிக்கிட்டே இருப்பாராம், இதுக்கு தான் நான் அவளை அனுப்பாதன்னு சொன்னேன், எப்படி மாற்றி வச்சுருக்கிறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பாராங்க. இப்போது இவங்க ஃபஸ்ட்டு பியூசி, அதாவது 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட தாத்தா வீட்டுக்கு போவாங்களாம்.
எப்பயும் போல் மாதத்துக்கு 2 தடவை போவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி போகும்போது தான் இவங்களுக்கு தெரிய வருது, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவங்கள அடக்குறாங்க, அடக்குமுறை பண்ணுறாங்க. என்ன நீ மட்டும்தான் இந்த வீட்டில் சொன்னபடியே கேட்க மாட்டேற, பொம்பளை பிள்ளை தானே, எதுக்கு வந்து இப்படிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கிற, இப்படிலாம் சுற்றக்கூடாது. இவங்க வந்து இவங்களோட அப்பாவோட புல்லட் இருக்குமா, அந்த ராயல் என்ஃபீல்டை எடுத்து ஓட்டிக்கிட்டு போவாங்களாம் அவங்களோட தாத்தா வீட்டுக்கு போகும்போது. பொம்பளை பிள்ளைலாம் பைக் ஓட்டுறதுலாம் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ரொம்பவே கண்ணுப்பட ஆரம்பிக்குதுங்க. அப்படியே கொஞ்சம் காலங்கள் கடந்து போகுதுங்க. சாருவோட தம்பி வருண் இருக்கிறார் இல்லையா, அவர் ஃபஸ்ட்டு பியூசி படிச்சுட்டு இருக்கும்போது பெங்களூரில் ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாமுக்கு போனவர் திரும்பி வரவே இல்லையாங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் இவங்க வீட்டுக்கு வருது, அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். இப்போது அதை இவங்களால் ஏற்றுக்க முடியல, ரொம்பவே ஒரு மாதிரி உடஞ்சி போய் இவங்களோட குடும்பமே ஒரு மாதிரி இருந்திருக்குதுங்க ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த பொண்ணுங்க எல்லாருமே அப்படியே தோண்டு போயிடக்கூடாது, இவங்க இன்னும் மேலே வரணும்னு சொல்லிட்டு சாருவோட அப்பா தான் ரொம்பவே இவங்க எல்லாரையுமே இவங்களோட படிப்பை பார்த்து படிக்க வச்சதும் அவங்க அப்பா தானாங்க. சாரு அவங்களோட படிப்பை முடிச்சதுக்கப்புறமாவும் இன்னும் மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்லும்போது அவங்க அம்மா எதுக்கு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணுங்கிற மாதிரி ஒரு மைண்டில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் சாருவோட அப்பா அப்படிலாம் கிடையாது, அவளோட விருப்பம் அது, படிக்கிறேன்னு சொல்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு படிக்க வச்சிருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சாரு அவங்களோட படிப்பை முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அவங்க ஒரு நல்ல ஜாப்லையும் சேர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாருவோட தங்கச்சி ஸ்வேதா, அவங்க ஓரளவுக்கு தான் நல்லா படிப்பாங்க, சாரு அளவுக்கு படிக்க மாட்டாங்க. சாரு அளவுக்கு அவங்க அழகாகவும் இருக்க மாட்டாங்க, சாரு அளவுக்கு அவங்க ஒல்லியாகவும் இருக்க மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருப்பாங்களாம். அதுக்கு காரணம் அவங்களோட தாத்தா வீட்டில் வளர்ந்த காரணத்தினால வாரத்தில் கிட்டத்தட்ட 5 நாள் கிட்ட நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்களாம். வெஜிடேரியன் வந்து ரொம்ப ரேராக எடுத்துக்கிறதே. ஆனால் சாருவோட வீட்டில் வாரத்தில் ஒரு தடவை தான் அந்த நான்வெஜ் எடுக்கிறாங்க. ஃபுல்லாகவே இறைபக்தி இருக்கிற காரணத்தினாலையும் அவங்களோட உடம்பை மெயின்டைன் பண்ணணுங்கிற காரணத்தினாலையும் அப்படி எடுத்துக்கிட்டாங்க. இப்போது இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்களோட தங்கச்சி இருக்கிறாங்க. இப்போது சாருவோட தங்கச்சி ஸ்வேதாவை சாரு அவங்களோட காலேஜில் போயிட்டு, அவங்க வந்து MBBS படிச்சுட்டு இருக்கிறாங்களாம், அவங்களோட காலேஜில் போயிட்டு விட போகும்போது சாருவை ஸ்வேதாவோட அக்கான்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்களாங்க. இப்போது இப்படியே கொஞ்சம் காலங்கள் போகுது, இவங்களோட வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. சாருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அவங்களோட லைஃப் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் அடிக்கடி அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்குமா. சண்டையாக வராது, சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வருமா. அதுவும் குறிப்பாக இவங்க வீட்டுக்கோ இல்லை அவங்களோட தாத்தா வீட்டுக்கோ போகும்போது தான் அவங்களுக்கு சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குமாங்க. சண்டைகள் சச்சரவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குமா. இவங்களுக்கு அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சாருவை பொறுத்த வரைக்கும் இறைபக்தி உள்ளவங்க தான், அதாவது சாமி மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்பிக்கை கிடையாது, பேய் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எல்லாமே நம்மளோட வாக்குவாதத்தால் தான் வருது, நம்ம வேணால் கொஞ்சம் பேச்சை குறைப்போங்கிற மாதிரி கண்ட்ரோலாக இருந்துமே அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குமாங்க. இப்போது சாரு ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ப்ரெக்னென்சி டைமில் அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க சாரு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டே போயிட்டாராம். சாருவோட ஹஸ்பண்டுமே ஏர்போர்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு பெரிய ஜாப்பாங்க. இவங்களோட வீட்டில் வந்து விட்டுட்டு போனதுக்கப்புறமா சாருக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிருக்குது. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க வேலைக்கு போகலை, கொஞ்ச நாள் ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்படியே கொஞ்சம் லைஃப் மட்டும் சில் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ஹஸ்பண்டோடங்கிற மாதிரி விட்டுருக்குறாங்க. இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு ஜாப்க்கு போகணுங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஜாப்பும் தேடி வருதுங்க. இந்த மாதிரி ஒரு பேங்க்கு, நாங்கள் சென்னையில் பிரான்ச் இருக்குது, இப்போது பெங்களூரில் ஓப்பன் பண்ணுறோம், நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தோம், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்கிற மாதிரி பேங்க்காரங்களே அப்ரோச் பண்ணுறாங்க ஒரு தெரிஞ்சவங்க மூலயமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு போகணும் போல் இருக்குது. ஆனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அங்கே போய்ட்டு இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு இவங்களோட ப்ரொஃபைலை சப்மிட் பண்ணிவிட்டு வந்துடணுமாங்க. இப்போது இவங்க அப்பா கிட்ட சாரு கேட்குறாங்க, பா இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வருது போகலாமான்னு கேட்கும்போது, மாசமாக இருக்கிற நீ எதுக்குமா இந்த டைமில் வந்து ரிஸ்க் எடுக்கிற, எனக்கு முதல்ல உன்னோட ஹெல்த்து தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் இந்த ஜாப், இதெல்லாம் காசெல்லாம் நீ பார்க்காம நான் பார்த்துக்கிறேங்கும் போது, காசு எனக்குமே பெரிய விஷயம் கிடையாதுப்பா, நீங்கள் என்னை அப்படி வளர்க்கலை, நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் யூஸ் பண்ணிக்கணும், இதை நான் விட்டேன் அப்படின்னா நானே இதுக்கப்புறம் எடுத்தால் கூட எனக்கு வேலை கிடைக்காதுப்பா, எனக்கு என்னவோ இது நல்ல டெசிஷனாக தோணுதுன்னு சொல்லும்போது, உன்னோட விருப்பம் தாம்மா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்லேயே அவரோட டிரைவர் அனுப்பிவிட்டு பொண்ணை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கிறாரு. சாருக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாருங்க. இப்போ சாரு மாசமாக இருக்கிறதோட 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சாரு அந்த பேங்க்குக்கு போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்களோட தங்கச்சி கேட்குறாங்க, எதுக்குடி உனக்கு தேவையில்லாத வேலை, இந்த மாதிரி மாதமாக இருக்கும்போது நீ வெளியே போகலாமா, எதுக்கு உனக்கு ஜாப்பு, ஒழுங்காக ஹஸ்பண்ட் தான் நல்லா சம்பாதிக்கிறாருல, அந்த காசுலேயே உட்காந்து சாப்பிட வேண்டியதானு சொல்லும்போது இவங்களுக்கு சுருக்குன்னு வந்துருக்குது. அது எப்படி, நான்லாம் அந்த மாதிரி கிடையாது, நீ வளர்ந்த இடம் வேணால் அப்படி இருக்கலாம், நான் வளர்ந்த இடம் அப்படி கிடையாது, எங்கள் அப்பா என்னை அப்படி வளர்க்கலை அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்களாங்க. அதுக்கப்புறமா அவங்க தங்கச்சியே வந்து சாரிடி ஏதோ தப்பாக பேசிட்டேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இவங்களை கோவிலுக்கு கூட்டு போகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்களே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் தங்கச்சியும் பண்ணி கேர் தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ஒரு 5 நாள் ஆச்சாங்க இவங்க போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு அந்த இன்டர்வியூவை, இன்னுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை.
அப்பா கேட்குறாரு சாருக்கிட்ட, என்னம்மா போனையே எதனா சொன்னாங்களாங்கும் போது, இல்லைப்பா எனக்கு தெரில, இத்தனை நாள் ஆகாது, மேபி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வர ஆரம்பிக்குது. ஹெட்டேக் வருது, ரொம்ப ஒரு மாதிரி கண்ணுலாம் ரெட் ஆகுது. அவங்க அப்பா திட்டுறாரு, என்னம்மா இதுக்கு தானம்மா சொன்னேன் நீ போகாதன்ட்டு, இப்போ மாசமாக இருக்கிறதோட நீ டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் சில்லாருமா, அவங்களா கூப்பிட்டா பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்கள காம் டவுன் பண்ணிட்டு போயிருக்கிறாருங்க. சாருக்கே தெரியல எதனால் இவ்வளோ டென்ஷன் ஆகுறோம், எதனால் வந்துட்டு இவ்வளோ போட்டு குழப்பிக்கிறோம், வயிற்றில் குழந்தை இருக்கும்போது எதனால் கெட்ட கெட்ட எண்ணங்கள்லாம் வருது. அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போய் அட்டன் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூவில் நம்ம ஃபெயில் ஆகிடுவோம், நம்ம வாழ்க்கையே போச்சுன்னு ஏன் அந்தளவுக்கு ஏன் வந்து உங்களுக்கு மைண்டு போகுதுங்கிறது அவங்களுக்கு அப்போ தெரியலைங்க. சாருவோட அப்பா சாருக்கிட்ட கேட்டு இந்த விஷயத்தை அவங்க ரியலைஸ் பண்ணுற இந்த நேரத்தில் அந்த பேங்க்கோட ஹெச்ஆரே கால் பண்ணியிருக்கிறாருங்க. என்னாச்சுமா உங்களுக்கு இந்த மாதிரி கால் பேக் பண்ணாங்களான்னா, இல்லை கால்லாம் பண்ணலையே சார் சொல்லும்போது, 2 நாளுக்கு முன்னாடியே நான் கால் பண்ண சொன்னேன், உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்மாக இருக்குமா, நான் வந்து என்னன்னு சொல்லி பேசிவிட்டு உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாராங்க. அதே மாதிரி அவர் கால் பண்ணி அடுத்த 2 நாளில் சாருக்கு கால் வருது, அவங்களுக்கு பேங்க்கில் வேலையும் கிடச்சிருது. மாதமாக இருக்கும்போதே டெலிவரிக்கு முன்னாடியே அவங்களுக்கு வேலை கிடச்சிருது. இப்போது அந்த வேலையை போய் அவங்க கண்டினியூ பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா ஒரு 11 மாதம் ஆகுது. இந்த 11 மாத கேப்பில் இவங்களோட வீட்டில் எல்லாமே மாறிடுச்சாங்க. லைக் இவங்க நினச்ச மாதிரியே ஒரு ஜாப்பில் போய் உட்காந்துட்டாங்க. நடுவில் இந்த ப்ரெக்னென்சிக்கு அதாவது டெலிவரி டைமில் வந்து லீவ் கொடுக்கறது இது எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிருக்குது. கம்பெனி சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வீட்டில் இவங்களோட ஹஸ்பண்டுக்கும் சாருக்கும் அடுத்தடுத்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருது. அந்த பையன் பிறந்துட்டான், ஒரு பையன் பிறந்திருக்கிறான் சாருக்கு. அந்த பையன் பிறந்ததுக்கப்புறமா இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. நடுவில் எதனால் இப்படி ஆச்சுங்கிற ஒரு குழப்பமும் வருதுங்க. பையன் பிறந்து 10 மாதம் கை குழந்தையாக இருக்கும்போது சாரு அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். பெங்களூரில் இருக்கிற அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அப்போது ஸ்வேதா தான் அவங்கள நல்லா பார்த்துப்பாங்களாம். அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்கள பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஸ்வேதாவும் அவங்க அம்மாவும் தான் பார்த்துப்பாங்களாங்க. இன்னுமே இந்த பொண்ணுக்கு டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கிறார் இல்லையா, சாருவோட ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸே கொடுத்துட்டாராம். நான் வந்து உன்னோட வாழ முடியாது, எனக்கு வந்து உன்னை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி டிவோர்ஸே கொடுத்துட்டாராம். இப்போது சாருவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட வாழ்க்கை உன்னோட கையில், நான் இல்லை தலையிட மாட்டேன், உனக்கு அந்த பையனோட வாழணும் போல் இருந்துச்சுன்னா, எனக்கு அந்த பையன் நல்ல பையனாக தான் தோணுது, ஆனால் உனக்கு தான் தெரியும் அங்கே வாழ்கிறது கரெக்டாக இல்லையாங்கிறது, நீ கரெக்டாக டிசிஷன் எடுன்னு சொல்லும்போது ஒரு கட்டத்து மேலே இவங்களுமே டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க. இவங்க 2 பேருக்குமே டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா பையன் சாரு கூட தான் வளர்கிறாரு இவங்களோட வீட்டில் பெங்களூரில். இப்போது ஒரு மாதம் இருக்குமாங்க இந்த டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணி எல்லாமே கொடுத்து முடிஞ்சு அவருக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லைங்கன்னு சொல்லி பிரிஞ்சு 1 மாதத்துக்கு அப்புறமா சாருக்கு லங்ஸில் ப்ராப்ளம் வருமாங்க. அது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா லங்ஸ் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். இவங்க வீட்டில் இருக்கும்போது நல்லாவே தெரியுமா, ஒரு மாதிரி இந்த லங்ஸில் ப்ராப்ளம் வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வருமோ அது எல்லாமே இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. சாருவோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த லங்ஸ் ப்ராப்ளம்ஸை தொடர்ந்து கால் வந்து ஒரு மாதிரி ஸ்வெல்லிங் ஆகுமாங்க. இந்த யானைக்கால் நோய் வந்தால் கால் வந்து பெருசாகும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஸ்வெல்லிங் சென்ஸ் அதிகமாகுமா. பார்த்தாலே பயங்கரமாக இருக்குமா, பயமாக இருக்குமா. இவங்க எந்த அளவுக்கு நல்லா இருந்தாங்களோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட உடம்பு அடிமேல் அடி விழுக ஆரம்பிக்குது. நைட்டு சரியாக தூக்கம் வராதாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததுக்கு காலில் வந்து ஸ்வெல்லிங் இருக்குது, ஆனால் அது எதனால் வருதுன்னு எங்களுக்கு தெரியலை. உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குதுங்க. இதெல்லாம் 1-2 தான் நான் சொல்கிறது, நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது. மென்சஸ் டைம் ஆகுமாங்க. மென்சஸ் டைம் ஆகி அடுத்த 1 வாரத்தில், அதாவது நின்று 1 வாரத்தில் மறுபடியும் மென்சஸ் டைம் ஆகுமா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி லிக்விடாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகுமா. இது எல்லாமே வந்து டேஞ்சரஸான ஒரு விஷயம். இது வந்து ஒரு வேளை நியூட்ரிஷன் ப்ராப்ளம்னாலையா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லி எதுவுமே புரியாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுக்குற டேப்லெட்டை வாங்கி போட்டுக்கிட்டு நிறைய இடங்கள்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தர்காவாக இருக்கட்டும், கோவிலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க கிட்டலாம் கேட்டு ரொம்ப எல்லா இடத்துலையும் போய் பார்ப்பாங்களாங்க. அப்படி இவங்க ஒரு கோவிலுக்குள்ளே போகும்போது இவங்க காலில் இருக்கிற அந்த ஸ்வெல்லிங் வந்து கம்மியாயிருமா. கோவிலுக்குள்ளே போய் உட்காந்து அம்மனை கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது மறுபடியும் ஸ்வெல்லிங் அதிகமாயிருமா. இப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இது மன ரீதியான பிரச்சனையோ இல்லை மெடிசினால் குணப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையோ கிடையாது, இது வேற ஏதோ அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு மேலே, பிளாக் மேஜிக் மேலே இப்போ சாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வர ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா மெடிக்கலி இவங்க போயிட்டு அவங்களால அவங்களோட காலையோ உடம்பையோ குணப்படுத்த முடியலை. ஒரு கோவிலுக்குள்ளே போனால் மட்டும் எதனால் காலோட ஸ்வெல்லிங் கம்மியாகுது, இவங்களோட உடம்பே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்குன்னு வருஷம் முழுக்க கோவிலுக்குள்ளேயே உட்கார முடியுமா, முடியாதுல்ல. இப்போ தான் ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க, போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாரு போய் பார்த்த இடம் தான் பெங்களூரில் இருக்கிற முத்தாலம்மன் கோயிலாங்க. முத்தாலம்மன் கோயிலுக்கு இவங்க போயிருக்கிறாங்க. போனதுக்கப்புறமா அங்கே
நிறைய அந்த கழிப்புலாம் கழிப்பாங்களாங்க. லைக் எதனா செய்வனையோ இல்லை இந்த மாதிரி பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு தாயத்து கொடுப்பாங்களாம். துணியில் கட்டி ஒரு தாயத்து போடுவாங்களாம், அதாவது கையில் கட்டுவாங்களாம். இன்னொன்று அந்த தகடு மாதிரி இருக்கும் இல்லையா, சில்வரா எவர் சில்வரோ ஏதோ சம்திங் சொன்னாங்க, அதில் வந்து பண்ணி போடுவாங்க இல்லையா. அந்த தாயத்தை வந்துட்டு மெட்டலில் செஞ்சுட்டு கயிறு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இதே வந்துட்டு அந்த மெட்டல் தான் இல்லாமல் துணி தான் இருந்துச்சுன்னா அது துணி தான் நினைக்கிறேன். அது உள்ளே அந்த சாமி இது மந்திரம் வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே மெட்டல் இது அந்த தாயத்து கயிறு இருக்குது அதை வச்சு சுற்றுவாங்க அதில். ஓகேங்களா, அந்த கயிறு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அது கொஞ்சம் கம்மி, ஆனால் சேம் தான். சாமி இது ப்ரேயர் எழுதுவாங்க தான், அதில் எழுதிட்டு கட்டுவாங்க. எழுதி சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு காத்தால விடிய காத்தால ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ணிட்டு பூஜை பண்றாங்க இல்லைங்களா, அந்த டைம்ல அந்த தாயத்தங்கெல்லாம் சாமிகிட்ட வச்சு அவங்க அபிஷேக பூஜையில வச்சு அவங்க தாயத்தை பூஜை பண்ணிட்டு அது வந்துட்டு ஹோல் டே கட்டுவாங்க. எவ்வளோ எத்தனை பேர் வந்து தாயத்தை கட்டி போறாங்கன்னு தெரியாது. அதுக்கு 100 ரூபாயாங்க. இந்த துணியில கட்டி போடுறதுக்கு 50 ரூபாயாம். இப்போ இவங்களுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சாரு அந்த கோவிலுக்கு போயிட்டு வரிசையில் நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. அந்த 2-3 பேருக்கும் தாயத்தை போட்டு அனுப்புனதுக்கப்புறமா இவங்க போகும்போது ஓரமாக நிற்க சொல்லியிருக்கிறாரு பூசாரி. இருமா வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இவங்களுக்கு ஏன்னு தெரில, சரி எதனா ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓரமாக நின்னா கிட்டத்தட்ட லைனில் இருக்கிற ஒரு 15-20 பேருக்கும் ஒரு தாயத்தை போட்டு அனுப்பி விட்டாராங்க. இவங்க அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க போயிட்டு, சாமி கொஞ்சம் எனக்கு டைம் ஆகுது, நீ நில்லு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஓரமாக நில்லு அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. எல்லாருக்குமே தாயத்தை போட்டு முடிச்சதுக்கப்புறமா இவங்க போயிட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போ சொல்லுங்கள் சாமி, எதுக்கு வெயிட் பண்ண சொன்னீங்க, என்ன எதனா பிரச்சனை என்னோடய வாழ்க்கையிலன்னு சொல்லி கேட்கும்போது சாருவையே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி குறுன்னு மேலேயும் கீழே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க அந்த பூசாரி. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன சொல்ல வராரு, ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரியுது, அது என்ன ஏதுன்னு சொன்னால் தானே தெரியும். ஆனால் அவர் சொல்லவே இல்லையாங்க. ஒரு தாயத்தை எடுத்து உன்னை சில்வரில் கட்டவா இல்லை துணியில் கட்டவான்னு கேட்டிருக்கிறாரு. துணியிலேயே கட்டுங்கன்றிருக்கிறாங்க. 50 ரூபா கொடுத்துருக்குறாங்க. துணியிலேயே இந்த தாயத்தை கட்டி விட்டுட்டு இவங்கள எந்திரிச்சு போக சொல்லிட்டாராம். ஒரு 10 நாளுக்கு அப்புறமா நீ மறுபடியும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. எதுக்கு 10 நாள் கழித்து மறுபடியும் வர சொல்கிறாருங்கிற அந்த குழப்பத்திலேயே சாரு அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது சும்மா யதார்த்தமாக திரும்பி பார்த்துருக்குறாங்க பின்னாடி அந்த சாமியை. அவர் வச்சக்கண்ணை எடுக்காமல் சாருவையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. மறுபடியும் கூப்பிட்றாரு, இங்கே வா, என்னாச்சு சாமி அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது, உனக்கு யாரோ ஒருத்தவங்க செய்வனை வச்சுருக்கிறாங்க, உன் மேலே வந்து செய்வனை வச்சுருக்கிறாங்க, நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது சாருவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. இப்போ தான் அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஆல்ரெடி அவங்க அப்பா சின்ன வயசில் வந்து அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டுக்கெலாம் வந்து சாப்பிட மாட்டார், எது வேணுனாலும் நீ வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு சொல்லுவார்னு சொன்னாங்க இல்லையா, ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா. அதுக்கு காரணம் ஆரம்பக்கட்ட ஸ்டேஜில் இவங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்கள ரொம்பவே வச்சு செஞ்சிட்டாங்களாங்க. அவங்களோட தாத்தா ஃபேமிலி நிறைய அந்த செய்வனை இந்த பிளாக் மேஜிக்லலாம் கொஞ்சம் ஊர்னவங்களாம். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவர் நல்லா இருக்கக்கூடாது, இவரே வந்து இவங்களோட பிள்ளையை விட்டுட்டு ஓடிடணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேருந்து சாருவோட அப்பா வெளியே வந்துட்டாராங்க. இப்போது அவரை தொடர்ந்து சாருக்கு இந்த விஷயம் நடக்குது. சாருவோட அப்பா சொல்லும் போதெல்லாம் சாருக்கு டென்ஷன் ஆகி, நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்த சொல்லாமல் சொன்னேன் இல்லையா, எதனால் அப்பா இப்படி ஓவராக பண்ணுறாரு, ஓவராக பேசுகிறாரு, தாத்தாவோட வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க தானே, அவங்க ஏன் இப்படிலாம் வைக்க போகிறாங்கங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க. இப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவங்களோட ஹஸ்பண்டோட அவங்களோட தாத்தா வீட்டுக்கும் போயிருக்கிறாங்க, இவங்க வீட்டுக்கும் வந்திருக்கிறாங்க, இப்படி எல்லாரோட வீட்லேயுமே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. இதில் யார் வச்சிருப்பா, யார் இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினப்பா, இது எதுவுமே புரியாமல் சரிங்க சாமின்னு சொல்லிட்டு அவர் மொத்தம் ஒரு 3 எலுமிச்சம்பழம் கொடுக்குறாருங்க. இந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் கொண்டு போயிட்டு உன்னோட யாருக்கிட்டையுமே, உன் அம்மா உன் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கிட்டையுமே சொல்லாமல் உன் தலகாணிக்கு அடியில் ஒன்று வச்சுக்கோ, உன்னோட ஹேண்ட்பேக்கில் ஒன்று வச்சுக்கோ, உன்னோட நிலவாசலில் ஒன்று மாட்டி விட்டுரு. அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போய் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துருச்சுனாலோ இல்லை ரொம்ப ஒரு மாதிரி கெட்டு போச்சுனாலோ நீ வா என்கிட்ட. அது இல்லாமல் அந்த எலுமிச்சம்பழம் வந்து லைட்டாக ஒரு மாதிரி அடர்ந்த சிவப்பு நிறத்துக்கு வந்துச்சுன்னா அது ஒன்றும் கிடையாது, லைட்டாக செவந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒன்றும் கிடையாது, நான் கொடுத்த அந்த 10 நாள் ஞாபகம் வச்சுக்கோ, 10வது நாள் நீ இங்கே இந்த கோயிலுக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாருங்க. இந்த விஷயத்த நீ வீட்டில் போய் பண்ண அப்படின்னா அதை யார் உனக்கு பண்ணாங்கங்கிறத அந்த எலுமிச்சம்பழமே உனக்கு காட்டி கொடுத்துன்னு சொல்லிட்டு தான் இந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறாருங்க. சாரு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த சாமி சொன்ன மாதிரியே அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே தங்கச்சிக்கிட்டேயோ யாருக்கிட்டையும் சொல்லாமல் அவர் சொன்னது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இப்போது கொஞ்ச நாள் போகுதுங்க, ஒரு 3-4 நாள் போகுது. எலுமிச்சம்பழம் கெட்டே போகலை, லைட்டாக அப்படியே அவர் சொன்ன மாதிரி அடர்ந்த சிகப்பு நிறத்துக்கு வரப்போகிற ஸ்டேஜ் தான் இன்னும் வரலை. ஆனால் சாரு இந்த 10 நாள் கணக்கை வந்து மறந்துடுறாங்க. அவர் எப்போ வர சொன்னாருங்கிற அந்த கணக்கை வந்து விட்டுடுறாங்க.
அவங்களோட வாழ்க்கையை நார்மலாக போய்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இப்போ இவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது, கால் ஸ்வெல்லிங் ஆகிறதும் கிடையாது. ஆனால் இருக்குது, ரொம்ப இல்லை, ஒரு 100% இருந்த இடத்துல 50%-ஆக குறைஞ்சிருக்குது. இவங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது, பழைய சாருவாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கோங்கிறத இவங்களால ஃபீல் பண்ண முடியுது. இந்த நேரத்தில் சாருவோட தங்கச்சி அவங்களோட கால் யானைக்கால் இந்த மாதிரி ஸ்வெல்லிங் ஆகிருக்குதுங்க. சாருக்கு நடந்த எல்லா சிம்டம்ஸும், அந்த லங்ஸ் ப்ராப்ளம்லேருந்து எல்லாமே அவங்களோட கூட பிறந்த தங்கச்சியான ஸ்வேதாக்கு காட்டியிருக்குது. இப்போ தான் சாருக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இவ்வளோத்தையும் பண்ணது அவங்க தாத்தா ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ சாருவோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்களோட அப்பா அம்மாவோ கிடையாது, கூட பிறந்த தங்கச்சி. சின்ன வயசுலேருந்து இவங்களையே எல்லாரும் தூக்கி தூக்கி வச்சு பேசுகிறாங்க, அவங்கள வந்து எல்லாருமே தாழ்த்தி பேசுகிறாங்க மீன்ஸ் அவங்களா அதை கற்பனை பண்ணிக்கிட்டு நமக்கு கிடைக்காதது இவளுக்கு கிடைக்குதேங்கிற அந்த ஒரு ஜெலஸில், அதாவது ஒரு போட்டி பொறாமையில் இவங்களுக்கு செய்வனை வச்சுருக்கிறாங்க, பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்மளோட ஹிந்துஸில் மட்டும் இந்த முடியை எடுத்துகிட்டு போய் வைக்கிறது, அவங்க யூஸ் பண்ண பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சுடுகாட்டில் இதெல்லாம் உட்காந்து மண்டை ஓடலாம் வச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி டைப்பில் நானே லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக அதை கேள்விப்படுறேன். இது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரில, இந்த சாருங்கிறவங்க தான் சொன்னாங்க எனக்கு. என்ன பண்ணுவாங்க அவங்க, என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஏதோ இது கிரேவியார்டில் உக்காந்துட்டு, இந்த முஸ்லீம் கிரேவியார்டு இருக்குல்ல, அந்த முஸ்லீம் கிரேவியார்டில் உக்காந்துட்டு அவங்க இது பண்ணுவாங்களாம், பூஜை பண்ணி என்னதையோ பண்ணி, அது வந்துட்டு இந்த ஹிந்துஸ்ல வந்து அந்த பிளாக் மேஜிக் பண்றாங்க தெரியுங்களா, இந்த முடி எடுத்து போய் பண்றது, ட்ரெஸ் யார் துணி வைக்கணும் அவங்க ட்ரெஸ் எடுத்து போய் பண்றது, அவங்க இன்னர் வேர்ஸ் எடுத்து போய் பண்றது, அவங்க காலடி மண் எடுத்து போய் பண்றது, இதெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி முஸ்லீம்லயும் வந்து ஏதோ ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இவங்களுக்கு யாரோ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, போயிட்டு அங்க போய் சூனிய வச்சு வந்திருக்காங்க, என் பேர்ல சூனிய வச்சு வந்திருக்காங்க. அவங்க வந்து யூஸ் பண்ண பொருள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு யாருக்கு செய்வனை வைக்கப்படுமோ அவங்க யூஸ் பண்ண அந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு செய்வனை வைப்பாங்களாம், பிளாக் மேஜிக் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி யாரோ ஒருத்தர்கிட்ட தான் போயிட்டு ஸ்வேதா அவங்க அக்கா சாருக்கு வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே சாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருதுங்க. இப்போ மறுபடியும் அந்த எலுமிச்சம்பழம் வந்து ரொம்ப அழுகி போனதுக்கு அப்புறமா அந்த கோவிலுக்கு மறுபடியும் போகிறாங்க. போனப்போ அந்த சாமியார் சிரிச்சுக்கிட்டே, என்னம்மா நீ யார் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப, இந்நேரம் உனக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, உனக்கு அந்த முத்தாளம்மனே கண்ணில் காட்டியிருப்பா இந்நேரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க எதுவுமே சொல்லலையாங்க. ஆமாம் சாமி, நான் அதை பற்றி பேச விரும்பலை, இப்போ எப்படி நான் இதுலேருந்து வெளியே வர்றது, அவங்கள திருத்த முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாங்க தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தில். இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த வீட்டிலே இருக்காத, ஒன்று அவர் இருக்கணும் நீ இருக்கணும், நீ அந்த வீட்டிலே இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு நடுவில் அவங்களோட வீட்டில் நிறையா நடந்திருக்குது, அதெல்லாம் அந்த சாமியார்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை சாமி, அவன் ஆல்ரெடி பட்டா, நடுவில் ரொம்ப ஒரு மாதிரி கால் ஸ்வெல்லிங் ஆகிறது, எனக்கு வந்தது எல்லா டிசீஸுமே வந்து ஓரளவுக்கு காம் டவுன் ஆகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஸ்வேதா படித்து முடித்து ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சினிமா சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து அங்கே வந்து அட்மிட் ஆகுறாரு. அட்மிட் ஆகும்போது இவங்களை பார்த்து, நீ இவ்வளோ அழகாக இருக்கே, நீ வந்து இங்கே இருக்கிற, நீ வந்து ஒரு மாடலாவோ இல்லை ஒரு ஆக்ட்ரஸாவோ ஆகிட்டனா நீ நல்லா சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் வாஷ் பண்ணி அவங்களும் அதுக்குள்ளே விழுந்து நான் மாடல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நின்றுருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு அது பிடிக்கல. இப்போ அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத காரணத்தினால ஸ்வேதா அவங்க அம்மாவையும் அப்பாவையும் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு மாதிரி மென்டல் மாதிரி தலையை முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேரையுமே ரொம்பவே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கங்கிறது தெரியல. இது வீட்டில் சாரு இல்லாதப்பா நடந்திருக்குதுங்க. அவங்க அப்பா அம்மாவோட வயசுக்கு அவங்க அட்டாக் பண்ணது ரொம்பவே ஒரு மாதிரி ஆபத்தாக தான் இருந்திருக்குதுங்க. அவங்க காயமெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கிற அளவுக்கு அடிக்கிறதுக்கு அவளுக்கு என்ன ஆச்சு? அவள் வந்து மேபி நான் இப்போ இந்த அம்மன் கோயிலுக்கு வந்தனால தான் அவளுக்கு திருப்பி அடிக்குதுங்கிறது எனக்கே தெரியுது. ஆனால் போதும், அவள் தாங்கிக்க மாட்டா, நான் தாங்கிக்கிட்டேன், என் தங்கச்சி தாங்கிக்க மாட்டா, வேணாம் இதோட விட்டலாம். அவளை வந்து இதுக்கப்புறம் வீட்லேயும் சேர்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவள் வந்து வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு எதுவும் இதாகிற போகிறா, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வேண்டி கேட்கும்போது அந்த சாமியார் மறுபடியும் இவங்கக்கிட்ட அந்த துணியில் கட்டின கயிறு வந்து நனைஞ்சி குளிச்சா ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா, அதை கலட்டிட்டு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா 100 ரூபாய்க்கு ஒரு தாயத்து, அது வந்து கட்டி விட்டுருக்கிறாரு. இந்த தாயத்தை கட்டிட்டு மறுபடியும் உங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்களாங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா சாரு ஸ்வேதாவை பார்க்கவே இல்லையா. அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து தேடிட்டு இருக்கிறாங்க. சாருவோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்புறம் நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க வீட்டுக்கிட்ட, அவங்களாம் ஸ்வேதாவை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்களாம். முடியெல்லாம் பிச்சு போட்டு ஒரு மாதிரி கிறுக்கி மாதிரி ரோட்டில் அலைஞ்சிட்டு இருக்கிறா, நான் போய் கூப்பிட்டோம், எங்களே வந்து பரண்டி விட்றா, எங்களே வந்து கடிக்க வரா, எங்களை அடிக்க வரா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. மேடம் உங்கள் பொண்ணை நாங்கள் பார்த்தேன், ஆண்டி உங்கள் பொண்ணை நாங்கள் இங்கே பார்த்தோம், ஷீஸ் ரோமிங் லைக் ரேக்னா எப்படின்னா இந்த கிழிஞ்ச துணி போட்டு ஒரு பிக்கர் லெவலுக்கு ஷீஸ் ரோமிங்னு. பட் ஒருத்தர் சொல்லலாம் 2 பேரும் சொல்லலாம், பட் பார்க்கணும் அத்தனை பேருமா சொல்லுவாங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னு கேட்டால் ஷீஸ் ஃபேஸ் எனக்கு ஞாபகமாக இல்லை,
ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஏன்னா ஒரு சைடு டேடி வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு பொண்ணுன்றதுனால இப்படி நம்ம விடக்கூடாதுன்னு அவங்க எந்த இடத்துல சொன்னாங்களோ அங்கே போய் பார்த்தா அவங்க தங்கச்சி இருக்க மாட்டாங்களாங்க. இப்போ வரைக்குமே ஸ்வேதா எங்கே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது சாருவோட அப்பா அம்மாக்கோ தெரியாதான். போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்களாம். இப்போ வரைக்குமே அவங்க கிடைக்கலையாங்க. சாருவோட வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடெண்ட் எல்லாத்துக்குமே ஸ்வேதா தான் காரணம், ஸ்வேதா தான் வந்து பிளாக் மேஜிக் வச்சிருக்கிறா அப்படிங்கிறத சாரு அவங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்லவே இல்லையாங்க. சாருவோட வீட்டுக்கு பக்கத்துலேயே, அதாவது அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா பெங்களூரில், அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே ஓம் சக்தி கோயில் ஒன்று இருக்குமா. அந்த கோவிலில் கழிப்பாங்களாங்க. எலுமிச்சம்பழமும் சூடமும் எடுத்துகிட்டு போகணுமா. ஒரு பர்சனுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு சூடமா. இப்போ என்னோட பையனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா அவனுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு சூடம், அந்த மாதிரி கணக்கில் தான் வாங்கிட்டு போவாங்களாம் அந்த அம்மனை பார்த்து கழிக்கிறதுக்கு. அப்படி இவங்களோட வீட்டில் சாருவோட அப்பா அம்மா 3 பேரும் சாருவோட குழந்தைய தூக்கிக்கிட்டு போகும்போது 4 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிருக்காங்க. 4 சூடம் வச்சு கொண்டு போகும்போது அங்கே கழிப்பாங்க இல்லையா, அந்த சாமி வந்து சொல்லியிருக்கிறாரு யாருக்கிட்ட, சாருவோட அப்பா கிட்ட, உங்களோட சின்ன பொண்ணு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டா, அது வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய தப்பு, கூடையே பிறந்த ஒருத்தவளுக்கு துரோகம் பண்ணனால தான் இப்போ அந்த நிலைமையில் இருக்கிறா, நீங்கள் தேடாதீங்க, அவளே ஒரு நாள் உங்ககிட்ட வந்து சேருவா, இல்லைனா அவளோட கர்மா அவளை வந்து பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் புரிய வந்து அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் சாரு வேறு வழியே இல்லாமல் அவங்க அப்பா கிட்டே ஷேர் பண்ணுறாங்க. ஆமாப்பா நான் சொல்லக்கூடாதுன்ட்டு இருந்தேன், ஆனால் இந்த மாதிரி இந்த கோவிலில் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சாருக்கே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அவங்க சொல்லக்கூடாதுன்ட்டு இருந்திருக்கிறாங்க, பெற்றவங்களால் அதை தாங்கிக்க முடியாது இல்லையா, தன்னோட இன்னொரு பொண்ணே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கிறது. ஆல்ரெடி அந்த பொண்ணு அந்த மாதிரி போனதே உங்களால் தாங்கிக்க முடியலை. இப்போ அவங்க வச்சது தான் அவங்களுக்கு திருப்பி அடிச்சிருக்குன்னு தெரிஞ்சால் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்க இல்லையா. இதை சொல்லக்கூடாதுன்னு இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்து மேலே தெரிஞ்சிருச்சு. இப்போ சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை காம் டவுன் பண்ணிக்கிட்டு, சாரு அவங்களோட பையனை அவங்களே தான் பார்த்துக்கிறாங்களாம். சாருவும் அவங்களோட பையனுமே அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கிறாங்களாம். இருந்தாலும் யாரோட காசுமே அவங்க வாங்க மாட்டாங்களாங்க. அப்பா சேர்த்து வச்ச சொத்தை சாரு வாங்க மாட்டாங்களாங்க. அப்பா காசு கொடுத்தாருன்னா கூட வாங்க மாட்டாங்களாம். அது மாதிரி ஹஸ்பண்ட் ஒருத்தர் டைவர்ஸ் பண்ணிட்டு போனார் இல்லையா, அவங்க சைட்லேருந்து ₹1 இது நாள் வரைக்கும் வந்தது கிடையாதான், கொடுத்ததும் கிடையாதான், இவங்க கேட்டதும் கிடையாதான். முழுக்க இப்போ வரைக்கும் இவங்களோட சொந்த காசில் தான் இவங்களோட பையனை படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்களாம். இப்போ சாருவோட பையனுக்கு 11 வயசு ஆகுதாங்க. இவங்க பெங்களூரில் தான் இருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு மாதிரி மோட்டிவேஷனலான ஒரு ஸ்டோரி தாங்க இந்த ஸ்டோரி. அதனால தான் நான் சின்ன ஸ்டோரியாக இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன். இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. திணை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. நம்ம யாருக்கு எதனா ஒன்று பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திருப்பி அடிக்கும். அதனால் கூட பிறந்தவங்களுக்கே இந்த மாதிரி பண்ணுறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அவங்களுக்கு பண்ணி அதனால் அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு திருப்பி அடிக்கும் போது நீங்கள் காணாமையே போயிடுவீங்க ஸ்வேதாவை மாதிரி. தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாதீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறத தாண்டிலும் நானே நிறையா பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். நீங்களும் அதை நம்புங்க, இதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து அதை நம்பலாம். நம்பிக்கை இல்லாதவங்க அதை பற்றி நீங்கள் இது ஒரு கதையாகவே எடுத்துக்கிட்டு போயிடலாங்க. இந்த கதையை எனக்கு அனுப்பினவங்க அவங்களோட ஒரிஜினல் பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேரையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பெங்களூரில் நடந்த ஒரு உண்மை கதை தான். இந்த கோயிலுமே உண்மையான கோயில் தான். இதை நம்ம கோஸ்டிஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள், மேபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியே சொன்னாங்க. முத்தாளம்மன் கோயிலுங்க, பெங்களூரில் இருக்கிற முத்தாளம்மன் கோயில். அப்புறம் ஓம் சக்தி கோயில். இந்த ஓம் சக்தி கோயில் எங்கன்னு தெரிலங்க, அவங்களோட ஏரியாவிலேருந்து 2 கிலோமீட்டர் சொன்னாங்களே தவிர்த்து எந்த ஏரியாலாம் சொல்லலை. இந்த 2 கோயில்லையுமே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. மேபி இது உங்களோட வாழ்க்கையிலுமே சாத்தியமாச்சு, இது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, பெங்களூர்லேருந்து பார்த்துட்டு இருக்கவங்க யாராச்சும் இருக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த முத்தாளம்மன் கோயில் வந்துட்டு சிவாஜி நகரில் செபின்ஸ் ரோடில் இருக்குங்கண்ணா. அது வந்துட்டு செபின்ஸ் ரோடுன்னு சொன்னால் தெரியும், சிவாஜி நகர்னு தெரியும். சிவாஜி நகரில் முத்தாளம்மன் கோயில்னு சொன்னால் கரெக்டாக கோயில்கிட்டே நிற்குவாங்க. பஸ்ஸு கிடையாது, ஆட்டோவில் போகலாம். பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கே ஒரு 10 மினிட்ஸ் வாக்கு, மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வாக்கு, மினிமம் 5 மினிட்ஸ் வாக்கு. சிவாஜி நகரில் இறங்கிட்டு போனால், சிவாஜி நகர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு போனால் அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வாக்கு கோயிலுக்கு. ஃப்ரேசர் டவுன் பக்கமாக போனால், ஃப்ரேசர் டவுன் காக்ஸ் டவுன் பக்கம் போனால் அது ஒரு 5-10 மினிட்ஸ் வாக்கு கோயிலுக்கு. ஆட்டோவில் போனால் ஆட்டோ வந்துட்டு கோயில்கிட்டே நிற்குவாங்க. இன்னொரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், எனக்கு வந்துட்டு தமிழ் படிக்க வராது, எனக்கு இங்கே பேச மட்டும்தான் வரும். நான் பெங்களூர் தமிழன், ஓகேங்களா? ஸோ அதனால் நான் படித்ததெல்லாம் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் ப்ளஸ் ஒரே ஒரு சிங்கிள் லாங்குவேஜ் கன்னடா மட்டும் தான். நீங்கள் தமிழில் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு புரியல, ஐம் வெரி சாரி, எனக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புங்க. இப்போல்லாம் எனக்கு எப்படி இருக்குதுன்னா, யாரை பார்த்தாலும் வந்துட்டு ஐயோ இவங்க என்ன பண்ணுறதுக்கு வந்தாங்களோ, இவங்க என்ன சூனிய வைக்க போகிறாங்களோ, இவங்களால எனக்கு என்ன புதுசாக பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போதோ, என் பையனை பார்க்கறதுக்கு வந்துக்கிறாங்க, என்ன பார்க்கறதுக்கு வந்துக்கிறாங்க, இப்போ என்ன புதுசாக பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குதோ, ஏன்னா புதுசாக ஸ்டார்ட் ஆக போதோ தெரியலேன்ற அளவுக்கு
அளவுக்கு என் சொந்தக்காரங்களை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, யாரை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. முக்கியமாக என்னோட சொந்தக்காரங்களை பார்த்தா அப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய்.